பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள். திருநீர் பூசிட்டா முத்தி. சேரமான் பெருமாள் பட்டத்து யானை மேலே பவனி வந்தார். முன்னால் ஒரு வண்ணான் வந்தான். அவன் தலையில் ஒவ்வொரு மண் வச்சுருந்தான். கொஞ்சம் தூரத்தில் மழை படப்படன்னு பேஞ்சுது. அது அந்த மழை அந்த ஒவ்வொரு மண்ணு கரைஞ்சி அவன் மேலே ஒழுகி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நின்று காற்றடிச்சது. காற்றடிச்ச உடனே பூத்து போச்சு. பூத்து போன உடனே வெண்மையாக தெரிஞ்சுது. உடல் முழுவதும் திருநீர் மாதிரியே தெரிஞ்சுது. சேரமான் பெருமாள் என்ன பண்ணார்? யானையில் இருந்தவர் கீழே இறங்கி அவன் காலில் விழுந்து கும்பிட்டார். அவன் பதறி போனான். அடியேன் வண்ணான்னா நான் அடி சேரன்னார். சேரர் வரான் துளக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆரென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன சேரர் வரான அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றின் வாரவேட நினைப்பித்தீர் வருந்தாதேக என முடிந்தார். திருநீற்றை நினைவுபடுத்தினாய். நீ வண்ணான் என்பதும் தெரியும், உண்மையில பூத்து இருக்கிறது உவர் மண்ணுன்னு தெரியும். ஆனால் திருநீற்றின் நிலத்தை நிறைய நினைவுபடுத்தியதனால நான் கும்பிட்டேன். அவனை அந்த திருநீற்று நிறத்தை கண்டதுக்கு யானையிலிருந்து கீழே விழுந்து அவனை நமஸ்காரம் பண்ணினார்னு சொன்னால், இன்னும் உண்மையான சிவனடியாரை கண்டா அவர் என்ன படுவாரோ.